ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற தக்காளி சாதம் எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, 2 மிளகாய் எடுத்து வச்சுக்கணும். குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு வடைச்சட்டியை சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். இந்த தக்காளி சாதம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸையே ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடுகு உளுந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கோல, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும்னா அதுங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை 2 ஆட் பண்ணணும். அதை நல்லா வதக்கிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதத்தை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லா கிண்டிகிட்டே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதோடு சேர்ந்து அந்த மல்லி இலையும் ஆட் பண்ணால் நல்ல ஒரு மணத்தோட டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதை தக்காளியை நல்லா நீங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க. உப்பு எப்போவுமே நம்ம பார்த்துட்டு தான் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடியை வச்சு மூடிக்கோங்க. உப்பு போடும்போது மட்டும் நம்ம எப்போவுமே கவனமாக தயவு செஞ்சு போட்டுருங்க. அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸ்டார்டிங்லேயே உப்பு கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு உரைப்பு நம்ம காரம் அதிகமாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். ரொம்ப மிளகாத்தூள் போட்டோன்னா ரொம்ப காரமாயிரும், அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. இது நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த தக்காளி சாதம் நான் செஞ்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு அதை மூடிடுங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்படி திறந்து பார்த்தா இந்த பதத்துக்கு வெந்திருக்கும்.
இன்னும் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வதக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றி ஊற்றி பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோறு வந்து சாதம் நம்ம எப்போவுமே தனியாக வடித்து வச்சுக்கணும். அதை வந்து எடுத்துட்டு அந்த சாதத்தை வந்து இந்த தக்காளியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டணும். நல்லா எல்லா இதுக்கும் வர்ற மாதிரி நல்லா கிண்டி ரெடி பண்ணோன்னா நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. காரமும் அதிகமாக இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து தக்காளி சாதம், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு. நல்லா இல்லை அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு